இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியோடைய ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்து தான் நான் எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு செட் கொஸ்டின் பேப்பராக நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு செட் கொஸ்டின் பேப்பரை நம்ம ஃபுல்லாக ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் போடுறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு 20 கொஸ்டின் இருக்க போது. இந்த 20 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ காயிதே மில்லத், ஆப்ஷன் பி ஜியு போப், ஆப்ஷன் சி செய்கு தம்பி பாவலர், ஆப்ஷன் டி வீரமாமுனிவர், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டம் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வீரமாமுனிவருக்கு தான். செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் எந்நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ தமிழினம், ஆப்ஷன் பி திருக்குறள் மெய்ப்பொருளுரை, ஆப்ஷன் சி தமிழியல் சாறு, ஆப்ஷன் டி செம்மொழிக்கலை, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. பெருஞ்சித்திரனுடைய ஒரு நூல் தமிழுக்கு கருவூலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, அதாவது ஆப்ஷன் பி. சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர்? ஆப்ஷன் ஏ மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார், ஆப்ஷன் பி உவே சாமிநாதர், ஆப்ஷன் சி மறைமலை அடிகள், ஆப்ஷன் டி வையாபுரி, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டால் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார், அதாவது ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ தேவநேய பாவனர், ஆப்ஷன் பி பேராசிரியர் வையாபுரியார், ஆப்ஷன் சி பேராசிரியர் தனிநாயகம் அடிகள், ஆப்ஷன் டி பர்திமார் கலைஞர், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ இந்த இதழை யார் தொடங்கியிருப்பா அப்படின்னா பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். ஃபிஃப்த் கொஸ்டின், நுண்ணிய நூல்பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை? ஆப்ஷன் ஏ பேச்சுக்கலை, ஆப்ஷன் பி வரைபடக்கலை, ஆப்ஷன் சி இசைக்கலை, ஆப்ஷன் டி நாடகக்கலை, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. ஸோ நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை எது அப்படின்னா பேச்சுக்கலை, ஆப்ஷன் ஏ. சிக்ஸ்த் கொஸ்டின், பொறுத்துக. ஆப்ஷன் ஏ ஜெயகாந்தன், ஆப்ஷன் பி சோ தர்மன், ஆப்ஷன் சி கி ராஜநாராயணன், ஆப்ஷன் டி ஆர் சூடாமணி. இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் பொருத்தணும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைப்பர்? ஆப்ஷன் ஏ தேவராட்டம், ஆப்ஷன் பி பொய்க்கால் குதிரையாட்டம், ஆப்ஷன் சி மயிலாட்டம், ஆப்ஷன் டி சேவையாட்டம், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பொய்க்கால் குதிரையாட்டம். பொய்க்கால் குதிரையாட்டத்தை தான் புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 8th, கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? இதுக்கான ஆப்ஷன் ஏ இலக்கிய சுவடுகள், ஆப்ஷன் பி சுதந்திர தாகம், ஆப்ஷன் சி தமிழ் புதையல், ஆப்ஷன் டி தமிழ் தாகம், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சுதந்திர தாகம். நெக்ஸ்ட்டு, இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல்? கண்ணதாசன் எந்த நூலை இதில் எழுதலை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஏசு காவியம், ஆப்ஷன் பி ஆட்டனத்தி ஆதிமந்தி, ஆப்ஷன் சி சேர தாண்டவம், ஆப்ஷன் டி பாரி மலைக்கொடி, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பாரி மலைக்கொடி அப்படிங்கிறது கரெக்டு. நெக்ஸ்ட்டு, உறுதி உறுதி
ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர். ஆப்ஷன் ஏ வாணிதாசன், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் டி பாரதிதாசன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதிதாசன். நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின். பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர். பொதுமை வேட்டல் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார், ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகளார், ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார், ஆப்ஷன் டி கவிமணி தேசிய விநாயகம், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. பொதுமை வேட்டல் அப்படிங்கிற நூலை யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யார்? ஆப்ஷன் ஏ ராபர்ட் ப்ரூஸ்புட், ஆப்ஷன் பி ராபர்ட் கிளைவ், ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கன்னிங்ஹம், ஆப்ஷன் டி ஜேம்ஸ் பிரின்சப். ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராபர்ட் ப்ரூஸ்புட். 13வது கேள்வி. பின்வரும் தொடர்களுள் கனிமணிவியல் பற்றிய தொடர் எது? ஆப்ஷன் ஏ அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம், ஆப்ஷன் பி மரிது நிலையிய காயமும், ஆப்ஷன் சி தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த, ஆப்ஷன் டி ஐவேறு வனப்பில் இலங்குகதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும். ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 14th கொஸ்டின். மா பொ சிவஞானம் சட்டமன்ற மேலவைத் தலைவராக பதவி வகித்த ஆண்டு எது? 1979 முதல் 1080 வரை, ஆப்ஷன் பி 1972 முதல் 1978 வரை, ஆப்ஷன் சி 1982 முதல் 1986 வரை, ஆப்ஷன் டி 1969 முதல் 1971 வரை, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1972 முதல் 1978 வரை. இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். உவமணி என்ற சொல்லின் பொருள். உவமணி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ உவமை மலர், ஆப்ஷன் பி தாமரை மலர், ஆப்ஷன் சி மணமலர், ஆப்ஷன் டி கண்மலர், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மணமலர். நெக்ஸ்ட் கொஸ்டின். புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர். ஆப்ஷன் ஏ ஆப்ரஹாம் பண்டிதர், ஆப்ஷன் பி சி வை தாமோதரனார், ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார், ஆப்ஷன் டி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. புலமை கதிரவன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கிலேய நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல். ஆப்ஷன் ஏ நாடக நுணுக்கவியல், ஆப்ஷன் பி நாடக மேடை, ஆப்ஷன் சி நாடகவியல், ஆப்ஷன் டி நாடக கலை, ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நாடகவியல். 18வது கொஸ்டின். இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல். ஆப்ஷன் ஏ அகலக்கவி, ஆப்ஷன் பி மகாகாவியம், ஆப்ஷன் சி காவியதரியம், ஆப்ஷன் டி விருத்தச் செய்யுள், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி காவியதரியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம். ஆப்ஷன் ஏ திண்டிவனம், ஆப்ஷன் பி செய்யாறு, ஆப்ஷன் சி காரைக்குடி, ஆப்ஷன் டி காஞ்சிபுரம், ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை.
ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, காரைக்குடி. நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் டேஷ். வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் டேஷ் முறையே. ஆப்ஷன் ஏ ராஜம் கிருஷ்ணன் ஜெயகாந்தன், ஆப்ஷன் பி லக்ஷ்மி சுஜாதா, ஆப்ஷன் சி சூடாமணி கி ராஜநாராயணன், ஆப்ஷன் டி சிவசங்கரி கந்தர்வன். ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த டெஸ்ட்டில் 20க்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இதுக்கான பார்ட் 2 வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.